A very good morning, students. Today we are going to see the 9th lesson in 8th science, matter around us. Let's start the session. In this lesson, we are going to see about certain elements and their symbols. What are the rules to be followed while writing the symbol, etc. Okay, let us start with the introduction. In the universe, all manifestations, phenomena, and evolution of life are caused by matter and energy. What do you mean by manifestations? Some assumptions. That is, we assume that there is a ghost. It will be looking like a shadow, like that. We have some beliefs, that sort of beliefs are called as manifestations. அப்படி நம்ம கோஸ்ட் இருக்கு, அது இப்படி இருக்கும், ஷேடோ மாதிரி இருக்கும், அதுக்கு ஃபேஸ் தெரியாது, கால் கிடையாது, இப்படின்னு ஒரு அசியூம் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த மாதிரி இதெல்லாம் மேனிஃபெஸ்டேஷன்ஸ்னு சொல்கிறோம். And what is phenomena and evolution? Phenomena means certain processes. எல்லா இதுவுமே நம்ம ப்ராசஸ் சொல்லுவோம். ஃபர்மெண்டேஷன்னா இது, எவாபரேஷன்னா இது, அந்த ப்ராசஸ் தான் ஃபினாமினா. அண்ட் எவல்யூஷன்னா ஆதி காலத்துலேருந்து எப்படி உருவாகி இப்போ உள்ள இதுக்கு வந்தது, எதுவாகவும் இருக்கலாம். தட் இஸ் கால்ட் அஸ் எவல்யூஷன் ஆஃப் லைஃப் அண்ட் காஸ்ட் பை மேட்டர் அண்ட் எனர்ஜி. அப்போ எதை பற்றி இதில் பார்க்க போகிறோன்னா மேனிஃபெஸ்டேஷன்ஸ், ஃபினாமினா அண்ட் எவல்யூஷன் ஆஃப் லைஃப்பை பற்றி. காஸ்ட் பை எது மூலமாக, மேட்டர் அண்ட் எனர்ஜி மூலமாக உருவாக்கப்பட்ட இந்த இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆல் த ஆப்ஜெக்ட்ஸ் விச் எக்ஸிபிட் அரவுண்ட் us are made of some kind of matter. What it is? All the objects which exist around us are made of some kind of matter. That is, whichever object we can see, that is, for example, pencil, the books you use, your bags, the tables, chairs, vessels which your mother used for cooking, whatever it is, என்ன ஆப்ஜெக்டாகவும் இருக்கலாம், எந்த ஆப்ஜெக்ட்னாலும் சரி, it is made up of some kind of matter. சரியா? We perceive these objects through our sense like sight, touch, hearing, taste and smelling. Sense organs எதை சொல்லுவோம்? Eyes, nose, tongue, skin and ears. அதானே? இது என்னென்ன கொடுக்குது? ஐ மூலமாக நம்மளால் பார்க்க முடியுது, டச் ஃபீல் பண்ண முடியுது, கேட்க முடியுது, we can taste anything or smell anything. These, we perceive these, that is we receive these. Perceive na எப்படி சொல்லலாம்? We receive னு சொல்லலாம். வேற என்ன சொல்லலாம்? கான்ஷியஸ் சொல்லலாம். அது அந்த ஒரு அறிவு கொடுக்குது இல்லை, டச் பண்ணால் வலிக்குதுங்கிற ஒரு ஞானத்தை, ஒரு அறிவை கொடுக்குது இல்லை. Such things are called as perceive. Through which we achieve this? Through our sense organs. A glass tumbler can be seen. Agarbatti burning can be recognized by its smell, whereas wind blowing can be felt. டம்ளரில் இருக்கக்கூடிய தண்ணியை நம்ம எப்படி கண்டுபிடிக்கும்? கிளாஸ் டம்ளரில் இருக்க பார்த்தா நமக்கு தெரியும். ஸோ வி யூஸ் த சென்ஸ் ஆர்கன் ஐ. அண்ட் சிமிலர்லி அகர்பத்தி, ஊதுபத்தி சொல்லுவோம்ல, அந்த ஸ்மெல் எப்படி நம்ம ஃபீல் பண்ண முடியும், அது எரியிறது எப்படி ஃபீல் பண்ணோம், அதோட ஸ்மெல் மூலமாக நம்மளால் உணர முடியுது. அந்த சேம் வே அந்த அகர்பத்தி எரியும் போது அதில் அந்த ஸ்மோக் வெளியே போகும், அதை வச்சு நம்மளால் உணர முடியுது. ஸோ அகர்பத்திக்கு ஐஸும் யூஸ், two sides sight, two sense organs are used, sight as well as the smell. All kinds of matter possess mass and occupy space. Of course, some are heavy and others are light. எல்லா கைண்ட் ஆஃப் மேட்டருமே என்னது, ஒரு மாஸ் ப்ராசஸ் பண்ண. மாஸ்னா ஒரு ஹெவினஸ், ஒரு வெயிட்னஸ், அண்ட் ஆக்கிபை ஸ்பேஸ், ஒரு இடத்த கவர்ந்து கொள்ளுது, ஒரு இடத்த ஆக்கிபை பண்ணுது. இவ்வளோ இடம்ன்ட்டு அதோட மாசுக்கு ஏற்ற மாதிரி இடத்த ஆக்கிபை பண்ணுது. அஃப்கோர்ஸ் அதில் ஒரு சிலது ஹெவியாக இருக்கும், மிச்சது லைட்டாக இருக்கும். Thus, மேட்டர்னா என்ன? கேன் பி டிஃபைன்ட் ஆஸ் எனிதிங் விச் ஹாஸ் டெஃபினட் மாஸ் அண்ட் ஆக்கிபை ஸ்பேஸ். அப்போ மேட்டர்னா என்ன? மேட்டர் கேன் பி டிஃபைன்ட் ஆஸ் எனிதிங், எதுவாகவும் இருக்கலாம். மேட்டர்னா எதுவாகவும் இருக்கலாம். எதுவாக இருக்கலாம்னா அது ரெண்டு கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணணும். என்ன கண்டிஷன்? விச் ஹாஸ் த டெஃபினட் மாஸ். ஒன்று டெஃபினட் மாஸ் இருக்கணும், இன்னொன்று ஸ்பேஸ் ஆக்கிபை பண்ணணும். ஓகே. As we know already, matter exists as solid, liquid and gases. மேட்டர் வந்து மூணு ஸ்டேட்லையும் இருக்கும். சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும், லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும், as well as gaseous ஸ்டேட்டில் இருக்கும். சாலிட்ஸுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இட் மே பி wood, stone, sand, iron, etc. and as well as for liquids when we see, example for liquids வந்து வாட்டராக இருக்கலாம், மில்காக இருக்கலாம், ஃப்ரூட் ஜூஸஸ் இருக்கலாம். கேஸுக்கு ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, ஸ்டீம், அந்த மாதிரி எதுனாலும் இருக்கலாம்.
Matter in any physical state is composed of smaller particles such as atom, molecules or ions. Matter வந்து any physical stateனா என்னது பார்க்கக்கூடிய ஸ்டேட்ல இருக்கக்கூடியது. மூணு ஸ்டேட்ல லிக்விடா இருக்கலாம், சாலிடா இருக்கலாம், கேஸா இருக்கலாம். நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய அந்த physical stateல வந்து it is composed of smaller particles. Very smaller particles. அது எப்படி மேட்டர் உருவாக்கப்பட்டிருக்கு? atoms, molecules and ions எல்லாம் சேர்ந்து உருவாக்கப்பட்டது தான் அந்த மேட்டர். சரி, அப்ப atomனா என்ன? An atom is the smallest particle of an element which exhibits all the properties of that element. Atomனா என்னது? அதுதான் ஒரு எலிமெண்டோட smallest particle. அதே மாதிரி அதுதான் என்ன பண்ணுது? அந்த எலிமெண்டோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் எக்ஸிபிட் பண்ணுது, வெளிக்கொணருது, தன்னுள்ள அமைச்சிருக்கு. அப்போ what is atom? An atom is the smallest particle of an element which exhibits all the properties of an element. சரியா? Atoms of the same element or different elements combine to form a molecule. அதே போல moleculeனா என்ன சொல்லலாம்? சேம் atomல உள்ள சேம் எலிமெண்ட்ல உள்ள எல்லா ஆட்டமாவும் இருக்கலாம், ஆர் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ல உள்ள ஆட்டம்ஸாவும் இருக்கலாம். So you know that matter is composed of atoms, molecules and or ions. What is atom? Atom வந்து smallest particle of element. Elementல உள்ள smallest particle. அப்போ atoms of the same element. Same elementல உள்ள atomsனாலும் சரி, different elementsனாலும் சரி, இது combine ஆகி என்ன பண்ணுது? Molecules form ஆகுது. Atoms are groups of atoms having a charge are called ions. அதே மாதிரி the group of atoms or individual atoms அதுல வந்து charge இருந்தது. It may be positive charge or negative charge. Charge இருந்ததுன்னா that sort of atoms are called as ions. Hence, atoms are the building blocks of matter. In this lesson, we will study about symbols of elements, metals and non-metals, compounds of solids, liquids and gases, and the uses of compounds in daily life. இப்போ இந்த லெசன்ல atoms தான் என்னது? பில்டிங் பிளாக் ஆஃப் மேட்டர். மேட்டர் உருவாக்குறதுக்கு பில்டிங் பிளாக்காக அமையக்கூடியது என்னதுதான்? அதுக்கு வடிவம் கொடுக்கறதே என்னதுதான்? ஆட்டம்ஸ் தான். அதே மாதிரி இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறது சிம்பிள்ஸ் ஆஃப் எலிமெண்ட்டோட மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸோட சிம்பிள்ஸை பார்க்க போகிறோம். as well as the compounds of solid liquid gases-ஓட காம்பவுண்ட்ஸை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதோட யூசஸ் in our daily life-ஐ பற்றியும் பார்க்க போகிறோம். Now let us see about elements. Elements are everywhere. They are the building blocks of everything on earth. Elements வந்து earthல எல்லா இடத்துலையுமே பார்க்க முடியும். அண்ட் இது என்ன சொல்றோம்? building blocks of everything. earthல உள்ள எல்லா இதுக்கும் building block தான் element. building blockனா என்னது? blocks. கட்டடம் கட்டுறதுக்கு building blocks வந்து என்ன சொல்லுவோம்? செங்கல். செங்கல் இருந்தால் தான் அந்த கட்டடத்தை உருவாக்க முடியும், அதுக்கு ஒரு ஷேப் கொடுக்க முடியும். The same way in earth all the things are made up of atoms and elements. Elements தான் earthல உள்ள எல்லா இதுக்கும் building block-ஆ இருக்கு. எக்ஸாம்பிள் என்னெல்லாம் சொல்லலாம்? பென்சில், டெஸ்க், mountains, car, book, எதுனாலும் எக்ஸாம்பிள் சொல்லலாம். Do you know what when you are breathing? You are actually inhaling air. நம்ம breathe பண்ணும்போது நம்ம ஆக்சிஜன் மட்டுமா inhale பண்றோம்? No. We are inhaling air. Inhalingனா என்னது? உள்வாங்கி கொள்றது. ஆக்சிஜன் மட்டுமா உள்ள breathe பண்றோம்? இல்ல. என்ன பண்றோம்? ஏரை நம்ம breathe பண்றோம். And air is a mixture of gases. அப்படிதானே? அதுல ஆக்சிஜன் இருக்கலாம், நைட்ரஜன் இருக்கலாம், கார்பன் டை ஆக்சைடு இருக்கலாம், ஹைட்ரஜன் இருக்கலாம், கார்பன் மோனாக்சைடு இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய sort of gases கலந்தது தான் air. An element is a pure substance that can be broken down by chemical methods into simpler compounds. Element na enna sollalam? Element வந்து pure substance ஆ இருக்கும். அதே மாதிரி அது வந்து it cannot be broken. chemical methods யூஸ் பண்ணி அதை வந்து simpler components ஆ break up பண்ணவே முடியாது நம்மளால. எதை? elements. எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? For example, the element gold can be broken down into any thing other than gold. அதாவது கோல்டு இருக்கு, கோல்டு மைனிங் பண்ணும்போது எப்படி இருக்கும்? ராக்ஸ் ஃபார்ம்ல இருக்கும், அதை தான் உடச்சி எடுக்காங்க. அதை வந்து அப்படியே கட்டி கட்டியாக வச்சிருப்பாங்க, இல்லைன்னா கோல்டு பிஸ்கெட்ஸாக வைப்பாங்க. இப்போ அதை நம்ம உடைக்கும் போது வாட் ஹேப்பன்ஸ்? கடையில் ஆசாரி எல்லாம் the vendors யூஸ் டு பிரேக் த கோல்டு. கோல்டை உடைக்கும் போது என்ன ஆகும்? அது குட்டி குட்டி பீசஸாக உடையும். எவ்வளோ உடைச்சாலும் மைன்யூட் பீசஸ் ஆஃப் கோல்டாக தான் உடையுமே தவிர கோல்டோட ஆட்டம்ஸை we cannot break the gold into atoms of gold. If you keep hitting gold with the hammer, the pieces would get smaller, but each piece will always be gold.
எவ்வளவுதான் சுத்தியலை வச்சு அடிச்சாலும் பொடி gold particles தான் நம்மளால பார்க்க முடியுமே தவிர we cannot get the atoms of gold. Element consists of only one type of atom. An atom is the smallest particle of an element that still has the same properties of that element. Element வந்து என்னது ஒரு type of atom தான் இருக்கும். Element consists of only one type of atom. Each element consists of ஒவ்வொரு elementலயும் ஒரே type of atom தான் இருக்கும். And அந்த atom தான் என்னது smallest particle of the element as we saw already. That still has the same properties of that element. அந்த எவ்வளவு minute atom நம்ம எடுத்தாலும் elementோட அந்த property தான் அந்த atomக்கும் இருக்கும். All atoms of a specific element have exactly the same chemical makeup, size and mass. அதாவது ஒரு specific elementோட எல்லா atomsமே எப்படி இருக்கும்னா will have the same chemical makeup. அதில் உள்ள chemicalsம் சரி sizeம் சரி அதோட massம் சரி எப்பவுமே எப்படி இருக்கும் will be same. Each atom is an atomic number which represents the number of protons that are in the nucleus of a single atom of that element. அதே போல every atomக்கும் என்ன இருக்கும் ஒரு atomic number இருக்கும். அந்த atomic numberனா என்னன்னா அது என்ன காட்டுதுன்னா it represents the number of protons. நியூக்ளியஸ்ல இருக்கக்கூடிய atomல நியூக்ளியஸ் இருக்கும் சரியா அந்த நியூக்ளியஸ்ல இருக்கக்கூடிய number of protons பத்தி சொல்லக்கூடியதா என்னது அந்த atomic number. There are a total of 118 elements. Many elements occur naturally on earth. However, some are created in laboratory by scientists. இதுவரைக்கும் 118 elements வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அதுல many elements வந்து நிறைய elements வந்து நேச்சுரலா earthலே உருவானது earthல இருந்தே கிடைச்சது அதுல சில இது வந்து லேப்ல scientific methodல கிரியேட் பண்ண எலிமெண்ட்ஸும் இருக்கு. Now let us see about the symbols of elements. A symbol is an image, object, etc. that stands for some meaning. For instance, dove is a symbol of peace. அப்படிதானே சிம்பிள்னாலே என்ன சொல்லுவோம் அது வந்து ஒரு இமேஜா இருக்கும் அப்படிதானே அது லெட்டர்ஸ் ஃபார்ம்ல இருக்கலாம் இல்ல ஒரு அனிமலோ இல்ல ஒரு பேர்டு ஒரு இதோட இமேஜா இருக்கும் that stands for அந்த சிம்பிளுக்கு வந்து ஒரு மீனிங் இருக்கும் அப்படிதானே. For instance, a dove is the symbol. Dove வந்து எதுக்கு சிம்பிள் சொல்றோம் for peace. சமாதானத்துக்கு சிம்பிளா dove சொல்றோம். அதனால தான் என்ன பண்ணுவாங்க எந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஸ்கூல்ஸ்ல எல்லாம் பார்த்துப்பீங்க ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க ஆனுவல் டே ஸ்போர்ட்ஸ்லாம் செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது சீஃப் கெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி புறா பறக்க விடுவாங்க எதுக்கு சமாதானத்துக்கு அடையாளமா. Similarly, we denote mathematical operations by symbols. For example, மேத்தமேட்டிக்ஸ்லயும் சில சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எதுக்கு பிளஸ்னா ஆட் பண்றதுக்கு மைனஸ் சிம்பிள்னா சப்ராக்ஷனுக்கு கிராஸ் சிம்பிள்னா மல்டிப்ளிகேஷனுக்கு அப்படி we use it. In the same way in chemistry each element is denoted by a symbol. Writing out the name of an element every time would become too troublesome. அதே போல கெமிஸ்ட்ரியில என்ன பண்றோம் for writing the names of the elements ஓட நேம் எழுதுறதுக்கு சிம்பிள் எழுதுறோம் எதுக்காக எப்ப பார்த்தாலும் போரான் கார்பன் ஹைட்ரஜன் கார்பன் மோனாக்சைடு சல்ஃபர் டை ஆக்சைடுன்னு ஃபுல்லா எழுதுறதுக்கு அத ஷார்ட்டா சிம்பிள் கொடுத்து ரெப்ரசன்ட் பண்றோம். So the name of an element is represented by shortened form called as symbol. Let us learn the brief history of symbols of elements. அதனால shortest formல symbol SO2 ன்னு எழுதினா போதும் சல்ஃபர் டை ஆக்சைடுன்னு அர்த்தம். CO போட்டா கார்பன் மோனாக்சைடு ஃபுல் ஃபார்ம்ல எழுதுறதுக்கு பதிலா ஷார்ட்டா போட்டோம்னா அது H போட்டோம்னா ஹைட்ரஜன் அப்படி ஷார்ட் ஃபார்ம்ல நம்ம ரெப்ரசன்ட் பண்றோம். Now let us see about the symbols. First we'll see about the Greek symbols. The symbols in the form of geometrical shapes were used by the ancient Greeks to represent the 4 basic elements around us such as earth, air, fire and water. சரியா geometrical symbols என்னவா இருக்கலாம் triangle, rectangle, circle அந்த மாதிரி. அதாவது ancient periodல வந்து triangle shape யூஸ் பண்றாங்க geometrical symbol of triangle யூஸ் பண்றாங்க எதுக்கு to represent the 4 basic elements around us such as நம்மள சுத்தி உள்ள 4 basic elements such as earth, air, fire and water represent பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. இந்த triangle shape-ஐயே upward போட்டாங்கன்னா என்னது air represent பண்ணுது. The same way in normal position if they use it represents the fire. சரியா upwardல நடுவுல ஒரு dash போட்டாங்கன்னா கவர் பண்ணாங்கன்னா it represents the
இந்த இதுதான் நார்மல் ட்ரையாங்கிள் ஷேப் வந்து என்னது, இதுதான் நார்மல் ட்ரையாங்கிள் ஷேப்பு. இது உள்ளே இன்னொரு குட்டி கோடு போட்டாங்கன்னா இட் ரெப்ரசன்ட்ஸ் த ஏர். இதே இது பிளேனா இந்த இது போட்டாங்கன்னா இட் ரெப்ரசன்ட்ஸ் த ஃபயர். அண்ட் நெக்ஸ்ட் if it is downward triangle then it represents water. அதே downward triangle ல இப்படி போட்டு கீழே ஒரு சின்ன கோடு போட்டாங்கன்னா it represents the earth. This is the Greek symbol which was used by the ancient Greeks. Second one we are going to see about the alchemist symbols. First one we saw Greek symbols. Now we are going to see the alchemist symbol. What is alchemist symbol? In the days of alchemists, different materials that people used were represented by different symbols while they tried to change less valuable metal into gold. அதாவது alchemist in the days of alchemist ancient periodsல alchemist periodல different materials யூஸ் பண்ணாங்க. இதுக்கு நிறைய represented by different symbols. ஒவ்வொரு மெட்டீரியலையுமே ஒவ்வொரு சிம்பிள் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணாங்க. while they tried to எதுக்காக எந்த டைம்ல அதை அப்படி யூஸ் பண்ணாங்க, லெஸ் வேல்யூபிள் மெட்டலை வந்து கோல்டா கன்வெர்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்காங்க. that process was called alchemy and the men who did this work were known as alchemists. அந்த ப்ராசஸ் பேர் தான் என்னது, alchemy. alchemyனா என்னது, லெஸ் வேல்யூபிள் மெட்டீரியலை வந்து என்ன பண்றாங்க, கோல்டா சேஞ்ச் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. இந்த ப்ராசஸ் பேர் தான் alchemy. and இந்த ப்ராசஸ் செஞ்சவங்களுக்கு பேர் வந்து alchemistன்னு பேர் வச்சிருக்காங்க. The third one is Dalton symbols. In 1808, John Dalton, English scientist, tried to name various elements based on pictorial symbols. நிறைய பிக்சர்ஸ் யூஸ் பண்ணி அந்த பிக்சர்ஸ் வச்சு இந்த பிக்சர் காட்டினா இது ரெப்ரசன்ட் இது அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்றாரு. யாரு, ஜான் டால்டன் 1808ல. Those symbols are difficult to draw and hence they are not used. It is only of historical importance. அந்த சிம்பிள்ஸ்லாம் வரைகிறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணல, அவங்க யூஸ் பண்ணல. ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸுக்கு மட்டும் அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ்னா வரலாற்று முக்கியத்துவத்தை ரெப்ரசன்ட் பண்றதுக்காக மட்டும் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. And the fourth one is Berzelius symbols. In 1813, John Jacob Berzelius devised a system using letters of alphabet rather than signs. ஜான் டால்டன் வந்து எப்படி பிக்சர்ஸ் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி ஜான் ஜாக்கப் பெர்சிலியஸ் வந்து 1813ல லெட்டர்ஸ் யூஸ் பண்றாங்க. சரியா, இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ்ல உள்ள லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி சயின்ஸை ரெப்ரசென்ட் பண்றாங்க. The modified version of Berzelius system follows under the heading System of Determining Symbols of the Elements. அவரோட மாடர்ன் வெர்ஷன் என்னது, அவர் இன்வென்ட் பண்ண அவருக்கு கொடுத்த வெர்ஷன்ல இருந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி மாடர்ன் மெத்தடா வச்சிருக்கிறது தான் மாடர்ன் வெர்ஷன். அந்த மாடர்ன் வெர்ஷனை வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா follows under the heading, அது எதுல கொண்டு வந்திருக்காங்கன்னா System of Determining Symbols of Elements-ங்கிறது கடியில அதை கொண்டு வந்திருக்காங்க. And the fifth symbol is present symbol for determining symbols of elements. இப்போ எலிமெண்ட்ஸை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு என்ன சிம்பிள்ஸ் யூஸ் பண்றாங்களோ அதுதான். The symbols of the most common elements, mainly non-metals, are the first letter of their English name. அதாவது the symbols of the most common elements, இப்போ உள்ள common elements இருக்கும் இல்லையா, அந்த elements வந்து மெயின்லி மெட்டல்ஸா இருக்கலாம், நான் மெட்டல்ஸா இருக்கலாம். இதெல்லாம் எப்படி ரெப்ரசென்ட் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த எலிமெண்ட் வச்சு தான் அதோட சிம்பிள் கொண்டு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, போரான். போரான்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது, கேபிட்டல் பி. அப்போ கேபிட்டல் பி தான் அதோட சிம்பிள். செகண்ட் கார்பன் பார்க்கும்போது அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் சி. ஸோ கேபிட்டல் சி இஸ் த சிம்பிள் ஆஃப் கார்பன். அண்ட் தேர்ட் ஃப்ளூரின். ஃப்ளூரின் வந்து அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் எஃப். அப்போ அதோட சிம்பிள் கேபிட்டல் எஃப். ஹைட்ரஜன் ஹெச், அயோடின் ஐ, நைட்ரஜன் என், வைஸ் வர்சா. அதே போல எல்லா இதுக்குமே ஆக்சிஜன் ஓ, பாஸ்பரஸ் பி, சல்ஃபர் எஸ், வெனேடியம் வி, யுரேனியம் யூ அண்ட் இட்ரியம் ஒய். இப்படி இதோட ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி அதுக்கு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. Previously we saw the symbols for the elements which was given the first letter as your symbol. சரியா, அப்படிதானே பார்த்தோம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், சில எலிமெண்ட்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். எந்தெந்த எலிமெண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் வந்து சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. And now we are going to see
If two elements have same first letter, then the first and second letters of the name are used as symbols. அதாவது first letter கொடுத்திருக்காங்க அப்படிதானே, ஒரே சேம் லெட்டர்ஸ் உள்ள வேர்ட்ஸ் வந்து இல்லாம இருக்காது அப்படிதானே. அலுமினியம்க்கு ஏ தான் ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் லெட்டர், ஆர்கானுக்கு ஏ தான், அப்படி நிறைய எலிமெண்ட்ஸ் வந்து சேம் லெட்டர்ஸ் வச்சு வரும். ஸோ ஃபார் சச் டைப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் என்ன பண்றாங்க, if they are having the same letters as the first letter, they are using first two letters as their symbol. The first two letter is in uppercase and the second letter is in lowercase. First letter வந்து uppercase, அதாவது first letter capital letter ஆகும், second letter வந்து lowercase, அதாவது small letter ஆகும் கொடுத்திருக்காங்க. Those examples we can see now. Example aluminium. அலுமினியமுக்கு A இருக்கு, A capital letter AL, second letter L வந்து small. பேரியமுக்கு BA, beryllium BE, bismuth BI, bromine BR, cobalt CO, hydrogen H. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த இது எல்லாமே எதை வச்சு கொடுத்துருக்க, இதுவரை கொடுத்துருக்கிறது எல்லாமே என்னது, ஃபர்ஸ்ட் டூ லெட்டர்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. ஹைட்ரஜன் இஸ் ரெப்ரசன்டட் பை H. ஆனா ஹீலியம் பாருங்க, அதுக்கும் ஃபர்ஸ்ட் லெட்டர் H தான், ஸோ இட் இஸ் ரெப்ரசன்டட் அஸ் HE. நிக்கல்ல NI கொடுத்துருக்காங்க, நிக்கலுக்கும் சரி நியானுக்கும் சரி ஃபர்ஸ்ட் லெட்டர் N தான். ஆனால் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக நிக்கலுக்கு ஃபர்ஸ்ட் டூ லெட்டர்ஸ் கேபிட்டல் எனும் ஐயும் கொடுத்துருக்காங்க, நியானுக்கு கேபிட்டல் எனும் இயும் NE கொடுத்துருக்காங்க. The same way silicon and sulfur பாருங்க, ரெண்டுக்குமே S தான் ஃபர்ஸ்ட் லெட்டர், ஸோ சிலிக்கானுக்கு SIயும் சல்ஃபருக்கு Sம் கொடுத்துருக்காங்க. And now the third one, if the first two letters of the names of the element are same. நான் முதல்ல பார்த்தது ஃபர்ஸ்ட் லெட்டர் சேமாக இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் டூ லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோம். இப்போ பார்க்குறது ஃபர்ஸ்ட் டூ லெட்டர்ஸுமே சேமாக இருந்ததுன்னா என்ன பண்ணுறாங்க, then the symbol consists of first letter and second letter or third letter. அப்படின்னா அந்த சிம்பிளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் கொடுக்காங்க முதல்ல உள்ள மாதிரியே, அதுக்கப்புறம் செகண்ட் லெட்டர் இல்லைன்னா தேர்ட் லெட்டர் கொடுக்காங்க. சரியா? See the example above. அலுமினியம் பார்த்தோம், அலுமினியமுக்கும் ஏ தான் ஃபர்ஸ்ட் லெட்டர், ஆர்கானுக்கும் ஏ தான் ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்படி தானே. அப்போ அலுமினியமுக்கு AL ஃபர்ஸ்ட் டூ லெட்டர்ஸ் வந்து AL வச்சு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க, ஆர்கானுக்கு ஃபர்ஸ்ட் டூ லெட்டர்ஸ் AR வச்சு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. தேர்ட் ஒன் பாருங்க, ஆர்சனிக் இருக்கு, அதுக்கும் ஏ தான் ஃபர்ஸ்ட் லெட்டர், ஆனால் அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ARனா ஆர்கானுக்கு AR கொடுத்தாச்சு, அப்போ ஆர்சனிக்கும் AR கொடுக்க முடியாது, அப்போ அது என்ன பண்ணுறாங்க, ஆர் பதிலாக S யூஸ் பண்ணுறாங்க, AS கொடுக்குறாங்க. சேம் வே see here, chlorine, chromium and calcium, cadmium நாலுக்குமே ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து C. அதே போல் செகண்ட் லெட்டர் குளோரினுக்கும் குரோமியமுக்கும் சேமாக இருக்குது, அப்போ ரெண்டுக்கும் CH கொடுக்க முடியாது. ரெண்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணுங்கிறதுக்காக குளோரினுக்கு CL ஃபர்ஸ்ட்டும் தேர்ட் லெட்டரும், குரோமியமுக்கு CR ஃபர்ஸ்ட் லெட்டரும் தேர்ட் லெட்டரும் கொடுக்காங்க. The same way when you see calcium and cadmium, ஃபர்ஸ்ட் டூ லெட்டர்ஸ் ரெண்டுக்குமே CA இருக்குது, ஸோ கால்சியமுக்கு CA கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட்டும் செகண்டும், கேட்மியமுக்கு CD ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் லெட்டர்ஸ் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ஒன் யூ சி மெக்னீஷியம் அண்ட் மேங்கனீஸ், ரெண்டுக்குமே MA ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ், அப்போ ரெண்டுக்குமே MA கொடுக்க முடியாதுங்கிறதுனால மெக்னீஷியமுக்கு M ஃபர்ஸ்ட் லெட்டர், G தேர்ட் லெட்டர் கொடுக்காங்க, மெக்னீஷியம் MG. மேங்கனீஸ்க்கு MN வச்சு ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஸோ ஹோப் யூ ஆல் கேன் அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரென்ஸ். And now see some symbols. Now they have given some symbols for certain elements using their Greek name or their Latin name. That is, some symbols are used on the basis of their Greek name or Latin name of the element. There are 11 such elements. அதாவது அந்த எலிமெண்டோட Greek name இல்லைன்னா Latin name வச்சு அதை நேம் பண்ணியிருக்காங்க. Example, you see the first one, sodium. This is the name given in English and in its Latin name is natrium. அதாவது சோடியமோட லாட்டின் நேம் வந்து நேட்ரியம். அப்போ சிம்பிள் வந்து அதோட லாட்டின் நேமில் உள்ள ஃபர்ஸ்ட் டூ லெட்டர்ஸ் NA வச்சு கொடுத்துருக்காங்க. சேம் வே பொட்டாசியமோட லாட்டின் நேம் வந்து கேலியம், அப்போ அதோட ஃபர்ஸ்ட் டூ லெட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் K யூஸ் பண்ணி அதுக்கு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. சேம் வே அயனோட லாட்டின் நேம் வந்து ஃபெரம், அதில் உள்ள ஃபர்ஸ்ட் டூ லெட்டர்ஸான FE வச்சு சிம்பிள் கொடுத்துருக்காங்க, FEன்னு. Same way you see for copper as cuprum and symbol is Cu. Silver, argentinum, symbol is Ag. Gold, Rm, symbol is Au. Mercury, Latin name is hydrargyrum, its symbol is Hg. Lead, the Latin name is plumbum, its symbol is Pb. Tin, stannum, Sn. Antimony,
Strontium Sb, tungsten, wolfram F. The same way, next one you see, some elements are named using the name of the country, scientist, or color, or mythological character of the or the planet name. அதே மாதிரி கண்ட்ரி நேம் யூஸ் பண்ணியிருக்காங்க, இல்லைனா அதோட கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் நேமு, இல்லைனா அதோட கலர், இல்லைனா அதோட மித்தலாஜிக்கல் கேரக்டர் ஆர் த நேம் ஆஃப் த பிளானட் வச்சு இதை நேம் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் யூ சி, அமெரிக்கியம் வந்து சிம்பிள் வந்து ஏஎம் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா அதோட எந்த கண்ட்ரியில் கண்டுபிடிச்சாங்கன்னா அமெரிக்காவில், ஸோ ஏஎம். யூரோப்பியம் வந்து இயு, யூரோப்லங்கிறனால. நொபீலியம் NO, ஆல்ஃப்ரெட் நோபல்ங்கிற சயின்டிஸ்ட் இன்வென்ட் பண்ணனால. அயோடினுக்கு ஐ, வயலட் கலருங்கிறனால அதோட கலர் வந்து கிரீக்கில் வயலட் கலர் ஐன்னு கொடுத்துருக்காங்க. மெர்க்குரிக்கு HG, காட் மெர்க்குரி, மித்தலாஜிக்கல் கேரக்டரை வச்சு கொடுத்துருக்காங்க. ப்ளூட்டோனியம் PU, பிளானட், ப்ளூட்டோங்கிற பிளானட் வச்சு. நெப்டூனியம் சேம் வே, NP வந்து நெப்டியூனுங்கிற பிளானட் வச்சு. யுரேனியம் யுரேனஸ்ங்கிற பிளானட் வச்சு யூன்னு லேபிள் பண்ணியிருக்காங்க. The same way, while writing the symbols of the element, no, we have to follow certain rules. சரியா? அதாவது elements ஓட symbols எழுதும்போது சில rules and regulations நம்ம follow பண்ணணும். What are the rules? Let us see now. First one is, if the element has a single English letter as a symbol, it should be written in capital letter. First example நம்ம பார்த்தோம்ல, first tableau column, அதுலலாம் என்னது இருந்தது? first letter மட்டும் capital letter சிம்பிளா யூஸ் பண்ணாங்க. அப்படி first letter மட்டும் எழுதணும்னா the symbol should be, அதாவது அந்த first letter வந்து should be in capital letter. And the same way, second one see, for elements having two letter symbols, அதாவது ரெண்டு லெட்டர்ஸ் சிம்பிள் வச்சிருக்கோம் நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டரா இருக்கும். செகண்ட் லெட்டர் மேபி ஃப்ரம் த செகண்ட் லெட்டர் ஆர் தேர்ட் ஆர் ஃபோர்த் ஆர் ஃபிஃப்த் அதுல இருந்து எடுத்து போடுறோம். அப்படி எழுதும்போது the first letter should be in the upper case, அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டர்லையும் அந்த நெக்ஸ்ட் லெட்டர் வந்து ஸ்மால் லெட்டர்லையும் இருக்கணும். இதுதான் நம்ம எலிமெண்ட்ஸோட சிம்பிள் எழுதும்போது ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ். சரி, with this we'll come to the end of the first session of the lesson matter around us. So students, listen the lesson carefully and understand the chapter.